கரெக்ட்டு. ஏன்னா, இப்போ வந்து முக்காவாசி பேரு அவங்க ஹெல்த் நார்மலா இருந்தா கூட, ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களோட மைண்ட் செட்டா, இல்ல ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழறது, இல்ல ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறதே இப்போ ஒரு 50 வருடத்துல வந்து நெறைய மாறிடுது. அண்ட் நெறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸும் இப்ப இருக்கு. இயற்கையா பொறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இடையே இப்ப இல்ல. அதான் ஐவிஎஃப் இருக்கே பார்த்துக்கலான்னு. பட் இந்த ஐவிஎஃப்ல இருக்கக்கூடிய ட்ராமா, அங்க போயி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது, ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அது எந்த அளவுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ், மூட் ஸ்விங்ஸு, ஹெல்த் வைஸ் எவ்வளோ அந்த பெண் கஷ்டப்படணும், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஜாதகத்துல அவங்க பிறப்பு இப்போ ஒரு பெண்ணோடைய ஜனன ஜாதகத்தை எடுக்கும் பொழுது, இயற்கையா இதுக்கு குழந்தை பொறக்காதுன்னே இப்பல்லாம் பார்த்தா தெரியும். ஏன்னா, லேட் 90s, ஏர்லி 20s இதுல எல்லாம் பொறந்த ஜாதகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை, கிரக அமைப்புல ஒரு நார்மலா குழந்தை பொறக்கக்கூடிய ஒரு அமைப்பே அந்த ஜாதகங்களுக்கெல்லாம் இல்ல. ஸோ வருங்காலத்தில் ஐவிஎஃப்ப நம்பி தான் சந்ததி விருத்தியே வந்து இருக்கு. அப்ப இந்த ஐவிஎஃப்க்கு ஃபர்ஸ்ட்டு இவங்க போறாங்க, ஒரு டாக்டர பார்க்க போறாங்கன்னா, இவங்களுடைய ஜாதகத்திற்கு அன்றைய நாள் அந்த தாராபலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறது பெட்டர். இல்லைன்னா ஐவிஎஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. உடம்பும் கெட்டு போயிடும். உங்களுக்கு பணமும் செலவாகும். மனவேதனையும் இருக்கும். மன உளைச்சலுக்கும் நம்ம ஆளாயிடுவோம். அதனால நீங்க ஐவிஎஃப் தான் பண்ண போறீங்க அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தீங்கன்னா, பெட்டர் உங்க அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணி, எந்த டைம்ல இந்த ஐவிஎஃப் பண்ணா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் தான் நமக்கு ஏற்படும்.